அதெல்லாம் கூட விட்டுடலாம், பரவாயில்ல. இப்ப லாஸ்டா நடந்த பிரச்சனையில எல்லாருமே நீங்க தான் தப்பு செஞ்சுட்டு தான் நினைச்சு உங்க கேரக்டரையே டேமேஜ் பண்ண பார்த்தாங்க. ஒரு பொண்ணு எதை வேணும்னாலும் சகிச்சுப்பா. ஆனா அவளோட கேரக்டர் டேமேஜ் ஆகுற நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பா அவளால பொறுத்துக்கவே முடியாது. ஆனா நீங்க அது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு எப்படியோ உங்க தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும்னு நினைச்சு நீங்க எந்த குடும்பத்துக்காக இது எல்லாத்தையும் பண்றீங்களோ அந்த குடும்பத்தை விட்டே பிரிஞ்சு போறதுக்கு இருந்தீங்கல்ல. நான் மட்டும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாம இருந்திருந்தா நீங்க கண்டிப்பா போயிருப்பீங்கல்ல. உங்களால மட்டும் எப்படி அது எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்கிட்டு திரும்பவும் அந்த குடும்பத்துக்காக எப்படி ஓடி ஆடி வேலை எல்லாம் செய்ய முடியுது? அப்பப்பா, எனக்கே உங்களை பார்த்தா ஆச்சரியமாவும் பொறாமையாவும் இருக்கு. சத்தியமா சொல்றேன், உங்களை மாதிரியெல்லாம் எந்த பொண்ணாலையும் இருக்க முடியாது. ஏன் மேடம், நீங்க உங்க குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்களும் அப்படித்தானே எல்லா விஷயத்துக்கும் முன்ன நின்னு ஃபேஸ் பண்ணுவீங்க. நீங்களும் உங்க குடும்பத்தை அவ்வளவு முக்கியமானதா தானே பாக்குறீங்க. நாம எல்லாரும் என்னதான் வெளிய வேலை, பிசினஸ், ஃப்ரெண்ட்ஸ், எதிரிங்க இப்படி எல்லாருக்காகவும் நம்மளோட முகத்தை நம்ம மாத்திட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் நம்மளோட உண்மையான முகத்தை வெளிப்படுத்துற இடமே நம்ம குடும்பம் தான் மேடம். வெளி உலகத்துக்கு நம்ம எத்தனை வேஷம் போட்டாலும் நமக்குன்னு இருக்கிறது ஒரு குடும்பம் தானே. அந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக அந்த குடும்பத்தை பிரிஞ்சு கூட இருக்கலாம் மேடம். எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தது. நான் என் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக அதை செய்ய போனேன், அவ்வளவுதான். அதுக்காக அது என் குடும்பம் இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல நான் தான் உங்க பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? நீங்க சொல்றது எல்லாமே பிராக்டிக்கலா ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நானும் என் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எதையுமே துணிஞ்சு செய்யறவதான். ஆனா என்னோட கேரக்டருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் உங்க அளவுக்கெல்லாம் பொறுமையா இருப்பேனான்னு எனக்கு சத்தியமா தெரியல. மேடம், உங்களுக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா உங்க குடும்பத்துக்காக நீங்க கண்டிப்பா அமைதியாவும் பொறுமையாவும் தான் இருப்பீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அங்க எல்லாரும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு நலுங்கு வச்சுட்டாங்க. இன்னும் நீங்க மட்டும்தான் வைக்கவே இல்லை. வாங்க எலி, நாம போலாம். நான் எதுக்கு மேடம்? பெரியவங்க வச்சா போதாதா? பெரியவங்க தான் நலுங்கு வைக்கணும்னு எல்லாம் இல்ல எலி. பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற யார் வேணாலும் நலுங்கு வைக்கலாம். மேடம், எதுக்கு இப்ப நீங்க தயங்கிட்டு இருக்கீங்க? உங்களை நான் தானே கூப்பிடுறேன். எல்லாரும் நலங்கு வச்சாச்சுல. கபிலா, 2 பேரும் எழுந்து போய் முகூர்த்தத்துக்கு ரெடி ஆயிட்டு வாங்க. ஆமா சம்பந்தி, வாருங்க. வாங்க. ஒரு நிமிஷம். அயலி இன்னும் நலுங்கு வைக்கவே இல்ல. அதுக்குள்ள எங்க எந்திரிச்சிட்டீங்க? அது பெரியவங்க தானே நலங்கு வைக்கணும். அயலி எதுக்கு நலங்கு வச்சுக்கிட்டு? என்ன பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிறவங்களை விட அயலி தான் ரொம்ப பெரிய மனுஷி. இன்னும் சொல்ல போனா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுதுன்னா அதுக்கு காரணமே அயலி தான். சோ அயலி தான் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கண்டிப்பா நலுங்கு வைக்கணும். கபிலா, ரித்திகா, நீங்க 2 பேரும் உட்காருங்க. உட்காரு. அயலி, போய் நலுங்கு வைங்க. என்ன யோசிக்கிறீங்க? சீக்கிரம் போய் நலுங்கு வைங்க. போய் நலுங்கு வைங்க. அயலி, ஒரு நிமிஷம் இருங்க. சிவா, இங்க வா. இந்த ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். ஓகே அக்கா, சொல்லுங்கக்கா. டேய், இங்க எல்லாரும் நலுங்கு வச்சிட்டு இருக்காங்க. நீ அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லக்கா, அது வந்து நான் உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேன்? நீ பொண்ணு வீடு இல்ல மாப்பிள்ளை வீடுன்னு நான் சொன்னல உன்கிட்ட. அடுத்து உனக்கும் அயலிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். என்ன ஜமுனா, விட்டா இவளே இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவா போல இருக்கே. இன்னைக்கு என்னென்ன கர்மத்தெல்லாம் பார்த்து தொலைக்கணும்னு தெரியல. விடுச்சலமா, என்ன பண்றது? நமக்கு தேவை ரித்திகாவோட கல்யாணம் நல்லபடியா நடந்தாலே போதும். அவ என்ன வேணாலும் பண்ணி தொலைக்கட்டும். நாம ஏதாவது கேட்டா மட்டும் அப்படியே என்ன மாறிடுவ போறா.
எதுவும் தெரியாத மாதிரி நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு பாரு. போ, நீயும் அயலியும் ஒன்னா சேர்ந்து நலுங்குவீங்க. என்னடா தயங்கி நிக்கிற? நான் சொன்னா கேட்க மாட்டியா? அப்படிலாம் இல்லக்கா. போ, நீயும் அயலியும் சேர்ந்து நலுங்குவீங்கன்னு சொல்றேன்.